பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோட இருக்கிறாரா இல்லையா? இதுதான் இன்னைய தேதிக்கு உலகம் முழுக்க இருக்கிற மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் கேள்வி. ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவங்க பழி வாங்குறதுக்கு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொல்லுவோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சாங்க. தொடர்ந்து இஸ்ரேல் டெல் அவீவ் மீது ஏகப்பட்ட ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. அப்படி பெஞ்சமின் நெதன்யாகுவோட பிரதமர் அலுவலகத்தின் மீது ஐஆர்ஜிசி ஒரு அட்டாக் நடத்துனுச்சு. அதில் அவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படின்னு ஐஆர்ஜிசி சொன்னாங்க. பட் இஸ்ரேல் இல்லை நெதன்யாகு உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த அலுவலகத்தில் நெதன்யாகுவோட நெருங்கிய செயலாளர் இருந்தார், அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு அதற்கு பின்னர் வந்த செய்திகள் சொன்னுச்சு. பட் அதற்கு பிறகு நெதன்யாகு எங்குமே அவருடைய பப்ளிக் அப்பியரன்ஸை காட்டவே இல்லை, வெளிப்படையாக வந்து மக்கள்கிட்ட உரையாற்றலை, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல, எங்கேயுமே அவர் அப்படி வரவே இல்லை. அதனால அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற டவுட்டு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ யுத்தம் ரொம்ப தீவிரமான கட்டத்தில் போயிட்டு இருக்குது. ரெண்டு நாடுகளும் ஒருத்தர உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணுறது அப்படின்ற முடிவோடு இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கும் போது நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற ஒரு பிரதமர் மக்கள்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்றது பொதுவான எதிர்பார்ப்பு, ஊடகங்களோட எதிர்பார்ப்பு. முக்கியமாக ஊடகங்களுக்கு வந்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் நெதன்யாகு அப்படி பேசலை. அதனாலேயே இந்த டவுட்டு திரும்ப திரும்ப கிளப்பப்பட்டுச்சு. அந்த நிலைமையில தான் நெதன்யாகு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் அவர் கையை நீட்டி பேசும்போது அவரோட கையில் 6 விரல் இருக்கிறது போல தெரிஞ்சுது. உடனே இன்டர்நெட் முழுக்க அது வைரல் ஆச்சு. இந்த 6 விரல் எப்படி வந்துச்சு? அப்போது நெதன்யாகு இறந்துட்டாரு, அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக டீப் ஃபேக் மூலமாக அல்லது ஏஐ மூலமா இப்படி ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி உழவு விட்டுருக்காங்க அப்படின்னு ட்விட்டர் முழுக்க, சமூக ஊடகங்கள் முழுக்க வைரல் ஆச்சு. அதற்கு பிறகு இந்த செய்தி பரபரப்பான நிலைமையில தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் நெதன்யாகு ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்கிறது போலவும் கையை நீட்டி பேசுகிறார். அவங்கள்ட்ட வேணும்னே கையை நீட்டி பேசி, பாருங்க நான் வந்து இறந்து போயிருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் காஃபி குடிக்க வந்திருக்கேன், என் கை விரல்கள்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு காட்டி காட்டி பேசுகிறார். இப்போ அந்த வீடியோவும் கூட இதுவும் டீப் ஃபேக் தான். பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க, இது ரொம்ப லைட்லாம் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. முக்கியமாக அவர் காஃபி குடிக்கும்போது அந்த கோப்பையில் இருக்கிற காஃபி குறையவே மாட்டேங்குது. 2-3 தடவை சிப் பண்ணி குடிக்கிறாரு, ஆனால் அதில் உள்ளது குறையவே இல்லை. ஸோ மீதியெல்லாம் கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க, இந்த கோப்பையில் இருக்கிற காஃபி குறையவே இல்லை. ஸோ இதுவும் ஒரு டீப் ஃபேக் வீடியோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நெதன்யாகு முதல்ல வெளிப்படையாக வந்து மக்கள்கிட்ட பேசணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். ஒரு ப்ரெஸ் மீட் தந்தால் தவிர இந்த சந்தேகம் தீர்வதற்கு வழி இல்லை. சரி, இந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக வேறு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நெதன்யாகுவோட மகன் யாயிர் நெதன்யாகு, இவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் எக்ஸ் தளத்தில் ரொம்ப ஆக்டிவானவர், ஒரு நாளைக்கு 10-20 ட்விட்டுகளை போடக்கூடியவர். ஆனால் இந்த நெதன்யாகு கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற செய்தி என்னைக்கு வந்துச்சோ அதற்கு பிறகு இந்த 7-8 நாளாக சிங்கிள் ட்விட் கூட அவருடைய ஹேண்டில்லேருந்து வரவே இல்லை, டெட் சைலன்ஸில் இருக்கார். அப்போது இந்த டவுட்டுக்கு அது மேலும் வலு சேர்க்குது. ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த செய்தியே என்ன அப்படின்னா, நெதன்யாகு மட்டும் கொல்லப்படலை, அவருடைய குடும்பமும் சேர்ந்து தான் இதில் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. இப்போ அவருடைய மகன் ட்விட்டர் ஹேண்டிலில் ரொம்ப ஆஃப் மோடில் போயிட்டார். அப்போது செய்திகள் உண்மையா, நெதன்யாகும் அவருடைய ஃபேமிலியும் கொல்லப்பட்டது உண்மையா அப்படின்றது போல் அந்த யூகத்துக்கு இது வலு சேர்க்குது. ரெண்டாவது, இஸ்ரேலில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் முந்தானால் நடந்துச்சு. கடந்த 20 ஆண்டுகளில் இந்த கூட்டத்தில் நெதன்யாகு கலந்துக்காமல் இருந்ததே இல்லை. ஒரு பிரதமர் கலந்துக்காம தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம்ங்கிறது நடக்கவே நடக்காது. அதுவும் சாதாரண காலகட்டம் இல்லை, இது மிக தீவிரமான யுத்த காலகட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கூட நெதன்யாகு பங்கேற்கலை அப்படின்னா அப்போ என்னவோ இருக்குது அப்படின்னு டவுட் பண்ணுறாங்க. அந்த மகன் ட்விட் போடலைங்கிறத விடவும் இது ரொம்ப முதன்மையானது, முக்கியமானது. இப்போ இஸ்ரேல் கிட்ட ஆயுதங்கள் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. டெல் அவீவில் தொடர்ந்து இடைவிடாத தாக்குதலை டெஹ்ரான் நடத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு பல செய்திகள் வருது. இஸ்ரேலோட பல பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட வரலாற்றிலேயே இது ஒரு அசாதாரணமான சூழல் இங்கே நிலவுது. நெதன்யாகு இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம், நாம் சேஃபாக தான் இருக்கிறோமா, தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் அங்கே உள்ள மக்கள் மனசுலேயே வந்துருச்சு அப்படின்லாம் தொடர்ந்து அங்கே உள்ள பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேலில் டெல் அவீவில் மக்கள் மனங்களில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாம் சேர்ந்து நெதன்யாகு இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுது. சரி, இதெல்லாம் இப்படி அப்படின்னா, ஈரானோட புதிய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா முஜ்தபா கமேனி அவர் பதவி ஏற்றதுலேருந்து இதுவரைக்கும் அவரும் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல, மக்கள்கிட்ட வந்து உரையாற்றலை, ஒரு வீடியோ பதிவு கூட போடலை. அவராவது ஒரு டீப் ஃபேக் வழியாக ஒரு வீடியோவை உருவாக்கியாவது தன்னுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது டீப் ஃபேக்கா இல்லையா அப்படின்னு
இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அந்த வீடியோவை எடுத்து ChatGPTலயோ ஜெமினிலயோ குரோக்லயோ போட்டால் இது டீப் ஃபேக் மூலமாக ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது போல தெரியுது அப்படின்னு அந்த தளங்கள் கன்ஃபார்ம் பண்ணுது. அதை வச்சு இந்த சந்தேகங்கள்லாம் எழுப்பப்படுகிறது. கூடுதலாக அவருடைய மகன் ட்வீட் போடலை, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்கல, இதெல்லாம் அந்த யூகத்திற்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த பக்கம் சுப்ரீம் லீடரின் அப்பியரன்ஸ் ஏன் இதுவரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் இடம்பெறவில்லை, ஏன் அந்த நாட்டோட அமைச்சரவை கூட்டப்படலை, பொதுவில் வந்து அவர் ஏன் பேசலை, உரையாற்றலை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகத்திற்குரியது. அதுக்கு ஒரே பதில் அவங்க சொல்றது, அவர் வெளில வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நெதன்யாகுவோட ஏன் வெளில வரல அப்படின்னா அவருக்கும் அதே காரணம் தான், வெளில வந்தால் ஈரான் மூலமாக ஆபத்து அப்படின்னு அவருக்கு சொல்கிறாங்க. அதே இப்போ இவங்க முஸ்தபா கமேனி வெளில ஏன் வரலன்னா இவருக்கும் இதே காரணத்தை சொல்கிறாங்க. முஸ்தபா கமேனி பதவியேற்றப்ப கூட அவர் வரல, மாறா ஒரு உருவப்படத்தை ஒரு கார்ட்போர்டில் செஞ்சு தூக்கிட்டு வந்து வச்சாங்க. அப்படிதான் வந்துச்சு. அவருடைய குரல் பதிவு கூட வரல, அவருடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் முதல்ல வந்துச்சு. இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் வெளியிட்டு முஸ்தபா கமேனி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டார் இல்லையா, அந்த போரை நிறுத்தணும் அப்படின்னாக்க இந்த ராணுவ பேஸை காலி பண்ணணும், எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய நிபந்தனைகள் விதிச்சு முஸ்தபா கமேனியோட ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அது ஸ்டேட்மெண்ட் தான், ரிட்டனாக எழுதப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான், அவருடைய ஆடியோ பதிவோ வீடியோவோ கிடையாது. ஸோ இவருடைய உரையையும் இதுவரைக்கும் ஈரான் நாட்டு மக்கள் கேட்கவில்லை. ஒரு பக்கம் அந்த பக்கம் நெதன்யாகுவோட அப்பியரன்ஸ் இல்லை, அவருடைய பப்ளிக் அப்பியரன்ஸ் அடியோட டிஸப்பியர் ஆகிடுச்சு, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இந்த பக்கம் முஸ்தபா கம்பெனி அவரும் மக்கள்கிட்ட உரையாற்றாமல் ஒதுக்கி இருக்கிறார். இப்படி இந்த யுத்தம் 2 நாடுகளின் தலைவர்களையும் உயிரச்சத்தில் தள்ளி 2 பேரையும் போய் ஒளிய செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான அம்சம். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈரான் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தாக்குதல் எங்களுக்கு ஒரு ஃபன் அப்படின்றார். எவ்வளவு கேவலமான எண்ணம் பாருங்கள். ஒரு நாட்டில் நடக்கிற யுத்தம்ங்கிறது திரும்ப திரும்ப அவருக்கு வந்து ஃபன் அப்படியா. அவரோட லாங்குவேஜே ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. இந்த யுத்தம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஈரானை நோக்கி நாங்கள் வந்து பிரம்மாண்டமான போர்க்கப்பல் அனுப்பியிருக்கோம், USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அவர் ட்ரம்ப் சொன்னார் இல்லையா. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் உச்சரிக்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தா, வி ஆர் சென்டிங் பிக் ஃபோர்ஸ், தி பியூட்டிஃபுல் ஆர்மடா அப்படின்னு அது ரொம்ப ஒரு ஆயுதத்தை விதந்தோதி அதை ரொம்ப வர்ணித்து சந்தோஷப்பட்டு பேசுகிறார். நாங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆயுதங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப ட்ரம்ப் சொல்கிறாரு. அந்த வகையில் இப்போ ஈரான் மேலே நடத்தப்படுற தாக்குதலை ஃபன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எது அவருக்கு ஃபன்? KC-135 அந்த வானத்தில் பறக்கிற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த விமானத்தை இன்னைக்கு ஈரானில் வீழ்த்தியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 7-8 விமானிகள் இறந்து போயிருக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு 2 வயசான குழந்தை இருக்குது. அது போக 14 மாதங்களே ஆன ட்வின்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 3 குழந்தைங்க. அந்த அம்மா இப்போ தனியாக இருக்குது, அவருடைய கணவர் இறந்து போய்விட்டார். இப்போ அந்த இறந்து போன குடும்பமெல்லாம் ட்ரம்ப் இப்படி சொல்கிறாரு இல்லையா ஃபன் அப்படின்னு, அந்த ஃபன் அவங்களுக்கும் ஃபன்னாக தான் இருக்குமா? அந்த மக்கள்லாம் அப்படி தான் அதை எடுத்துக்குவாங்களா? இது எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. இந்த யுத்தத்தோட போக்கு அப்படின்றது ஒவ்வொரு நாளும் அதிவேகமாக மாறிட்டு இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் என்ன தான் ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்கள்லாம் கப்பல் எடுத்துக்கிட்டு போங்க, அமெரிக்க படைகள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன ட்ரம்ப் லேட்டரான ஸ்டேஜில் எங்களால் முடியாது, சைனா, பிரான்ஸு, வடகொரியா, ஜப்பான் மாதிரியான நாடுகள் தங்களுடைய போர் விமானங்களை, ராணுவ கப்பல்களை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு அனுப்பி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மற்ற நாடுகளை நோக்கி ட்ரம்ப் கேட்க ஆரம்பித்தார். நேட்டோ கிட்ட நீங்களாம் வரமாட்டீங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அமெரிக்க வரலாற்றிலே இது புதுசு. அமெரிக்கா தான் புகுந்து தாக்கி அடிக்கும், காலி பண்ணும், இப்படி மற்ற நாடுகள்கிட்ட போய் உதவி கேட்டதா கடந்த கால வரலாறு இது இல்லை. ட்ரம்ப் அதை சாதிச்சிருக்கிறார். ஸோ அமெரிக்காவோட அந்த லெகசியை, அமெரிக்காவோட இந்த மேலாதிக்கத்தை, சூப்பர் பவர் வல்லரசு அப்படின்ற அந்தஸ்தை ட்ரம்ப்போட அந்த வாய் தான் முடிவுக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. அப்படி வந்தால் நல்லது தான். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த காரணத்தை பயன்படுத்திக்கிட்டு சைனா ஒரு பக்கம் டெவலப் ஆக ட்ரை பண்ணுது. அது இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஈரான் என்ன சொல்லுது, நீங்கள் மற்ற எல்லா கப்பல்களும் எடுத்துகிட்டு போங்க, மற்ற நாடுகள் நாங்கள் தண்டிக்க விரும்பலை, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வியாபாரம் செய்கிற கப்பல்கள் மட்டும் விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி மூவ் ஆகிற கப்பல்கள் கூட டாலரில் வர்த்தகம் செய்யாமல் சைனா நாணயம் யுவான் அதில் வர்த்தகம் செஞ்சால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு ஈரான் சொல்லுது. மற்ற நாடுகள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் டாலரின் ஆதிக்கம் கூட ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால் ஈரானில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தம்ங்கிறது அடுத்து வருகிற 20-25 ஆண்டுகளுக்கு ஒருவேளை இனி எப்போதுமே இந்த உலகத்தோட வேர்ல்டு ஆர்டரை மாற்றக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. அமெரிக்கா சூப்பர் பவர், அதுக்கு அடுத்த நிலையில் தான் மற்ற நாடுகள் எல்லாம் அப்படின்ற அந்த ஜியோபாலிட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கிடெக்சரில் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இந்த வாருக்கு இருக்குது. அடுத்து ஒரு 10-20 நாளில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உலகத்தின் அடுத்து ஒரு எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.